வணக்கம். இப்போ வந்து ஒரு 38 சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில காரணங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியல, அதனால் மன்னிச்சுங்க. இப்போ வந்து 38 சைஸ் ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸோடைய அளவு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 13.5, பாடியோட சுற்றளவு வந்து 38, ஆம்போல் ரவுண்டு 17.5, இப்பு ரவுண்டு 34, பேக்கு நெக்கு இறக்கம் 7, ஃப்ரண்ட் நெக்கு இது 6, கை லென்த்து, கை லூஸு இந்த அளவு இருந்தாலே போதும். இதுக்கு தேவையானது கிளாத்து பார்த்திங்கன்னா 1 மீட்ரு இருந்தால் போதும். 1 மீட்ரு. ப்ளவுஸ் பிட்டு வந்து இந்த கரை சைடு வந்து இப்படிக்காக வர மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்க. இப்படி பண்ணிவிட்டு கீழே நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு துணி வேணுமோ 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வைக்கிறேன் நான். உங்களுக்கு இந்த பட்டி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத்து ஒன்றணும். லென்த்து பார்த்திங்கன்னா 13.5. அந்த 13.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அந்த 1/2 இன்ச்சு எதுக்கு சேர்க்குறேன்னா அந்த மேலே ஷோல்டர் பிடிக்கும் போது அந்த 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த 1/2 இன்ச்சு சேர்க்குறது. ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்துடைய அகலம் இந்த சைஸுக்கு வந்து 2.75 கரெக்டான அளவு. ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா பாடி சுற்று அளவு வந்து 38. இந்த 38 வந்து 6 டிவைட் பண்ணிங்கன்னா 6.25 ஒரு புள்ளி வரும். கரெக்டாக நீங்கள் 6.25 வச்சுக்கணும். அந்த புள்ளியெலாம் கணக்கு சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 6.25. ஆம்பால் இறக்குமோ அதே தான் 6.25. இது கழுத்துடைய இறக்கம். இவங்க கழுத்து கொஞ்சம் சின்னதாக தான் போடுவாங்க, அதனால் 7 இன்ச்சு. இங்கே எவ்வளோ வச்சிங்களோ 2.25, அதே 2.25 இங்கே வச்சு மார்க் பண்ணிங்க. கழுத்துடைய அகலம் வந்து 2.25. இது ஷோல்டர் வந்து 38னா அது 6 டிவைட் பண்ணி 6.25 ஒரு புள்ளி வரும். நான் 6.25 வச்சுக்கிறேன் கரெக்டாக. ஒரு புள்ளிலாம் கணக்கு வேண்டாம், கரெக்டாக 6.25 வச்சுங்க. அதே மாதிரி தான் ஆம்போல் இறக்கமும். இந்த ஆம்போல் இறக்கம் வந்து ஒரு சிலருக்கு மாறுபடும். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போது இந்த பாடி லூஸ் வந்து 38 வந்து 4 டிவைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு 9.5 வரும். இந்த 9.5 கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 10.5 இன்ச்சு. இதுதான் தையல் வரக்கூடிய இடம். இப்போ வந்து 34, 17, 8.5 இது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 8.5 ப்ளஸ் 1 இன்ச்சு 9.5 இன்ச்சு. இது நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது எக்ஸ்ட்ரா விட்ற துணி. இது நான் 1 இன்ச்சு விட்றேன். ஏன்னா 1.5 இன்ச்சு விடலாம். இது வந்து ஸ்லீவுக்கு அந்த அளவுக்கு வராது. பாடிக்கு எவ்வளோ வருமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ் கூட தான் அந்த பீஸ் கரெக்டாக ஒரு ஈவனாக வரும். அதனால் நான் 1 இன்ச்சு விட்றேங்க. கீழே அந்த மாதிரி 1 இன்ச்சு. ஆம்போல் வந்து 17.5னா உங்களுக்கு 8.25 வரும். இந்த 8.25 இந்த ஷோல்டர் பிடிக்கிறது கணக்கு சேர்க்காம 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து அளந்து பாருங்கள். கரெக்டாக அந்த ரவுண்டு வரணும். 8.25 வரணும். நம்ம ஸ்லீவை விட இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. ஸ்லீவை விட இது அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த ரவுண்டு அது அதிகமாக இருந்ததுன்னா சுருக்கம் வர மாதிரி இருக்கும். 8.25னா 8.5 இருந்தால் பரவாயில்ல. கரெக்டாக அந்த அளவு வச்சுங்க. அதுமாதிரி உங்களுக்கு கழுத்து இந்த நல்லா அகலமாக வேணும்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிவிட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அகலமாக வேணும்னா. இல்லை இந்த கரெக்டாக மீடியமாக இருந்தால் போதும்னா அதே வச்சிடலாம். அகலமாக வேணும்னா இந்த மார்க்லேருந்து ரவுண்ட் பண்ணிங்க. இல்லை நார்மலாக இருக்கணும்னா இந்த ரவுண்டு. லைட்டாக ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கலாம் அடையாளத்துக்கோசம். இது அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்த்துடலாம்.
இது கிராஸ் இல்லை, ஷேட் கட்டிங் தான் இது. கிராஸ்னால் உங்களுக்கு இப்படி போடணும், இந்த மாதிரி வரணும். இந்த கரை பீஸ் இங்கே இருக்குன்னா ஆம்பல் சைடு இது இப்படி கிராஸாக வர மாதிரி போட்டுக்கணும். ஷேட் கட்டிங்கன்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். அதுமாதிரி ஃப்ரண்ட் வெட்டும் போது இதே மாதிரி வெட்டக்கூடாது, ஒரு 1 இன்ச்சு தள்ளி தான் வெட்டணும். ஏன்னா டாட்டை பிடிக்கும் போது அந்த இடத்துல மைனஸ் ஆகும் துணி. இந்த அளவுக்கு வெட்டியிருக்கணும். இது வந்து அடையாளத்துக்கோசம் கழுத்து எந்த இடத்துல வரும்ன்ட்டு அவங்க ஒரு அடையாளம். இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு கழுத்தை பார்த்தீங்கன்னா இங்கே 2.25 வச்சோம். 2.25 இங்கே வந்து 2.25 ஒரு 3.25 வைக்கணும். ஃப்ரண்ட்டு கழுத்து லென்த்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு. இந்த 2.25லேருந்து ஒரு கிராஸ் லைன். எதுக்கு இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சேன்னா இந்த 1/2 இன்ச்சு இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். இப்படி கிராஸாக கொண்டு போகணும். அப்படி போடும்போது உங்களுக்கு கழுத்து அந்த ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து இங்கே 2.25னா அதே 2.25 இங்கே வந்துடும். இந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு மைனஸ் பண்ணுறோன்னா நம்ம தச்சு முடித்தோடனே கழுத்து லூஸ்லாம் எல்லாமே நல்லா ஃபிட்டிங்காக உட்காரும். அதுக்கு தான் இந்த இடத்துலையும் சுருக்கம் வராது. அதுக்கோசம் தான் இந்த 1/2 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணுறது. இங்கே 2.25னா அதே சைஸ் இங்கே 2.25 வந்துடும் இந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். அடுத்தது முன்னாடி ஃப்ரண்ட்டோடைய லென்த்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 13 வரும். நம்ம பேக்கில் எவ்வளோ வச்சோமோ அந்த சைஸை வைக்கணும். இதனுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா பாடியோட சுற்றளவு வந்து 38 கூட ஒரு 2.5 இன்ச்சு ஆட் பண்ணணும். 2.5 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா 40. இந்த 40 வந்து 3ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 13 இன்ச்சு வரும். இதான் இதோட ஃப்ரண்ட்டோடைய லென்த்து. இந்த டாட்டோடைய சென்டர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து 4ல் ஒரு பாகம் 38, 19, 9.5 இன்ச்சு. இது வந்து சென்டர் பாயிண்ட். இதுலேருந்து டாட் வந்து ஒரு 1 இன்ச்சு இறக்கி தான் பிடிக்கணும். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேயே பிடிக்கக்கூடாது. இது வந்து சென்டர் பாயிண்ட். இது டாட் வந்து இங்கே தான் வரணும். 38 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9 வரும். இது சென்டர் பாயிண்ட்டு. டாட் வந்து 1 இன்ச்சு இறக்கி இந்த இதுதான் டாட் வரக்கூடிய இடம். அதுமாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு கரெக்டாக 4 இன்ச்சு வரும். இதுதான் சென்ட்ரு. உங்களுக்கு டாட்டு பிடிச்சி இங்கே வந்து பிடிச்சி தைக்கும் போது உங்களுக்கு 3.25 வரும் ஃபினிஷிங். இது வந்து சென்ட்ரான இடம். இது இந்த டாட்டு கீழ் டாட்டு. இது சைடு டாட்டு அதே மாதிரி தான் 1 இன்ச்சு தள்ளி பிடிக்கணும். இந்த மேல் டாட்டும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டாட்டு குறுகில் வேணுன்னா இறக்கி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நார்மலாக இருக்கணும்னா கொஞ்சம் தள்ளியோட பிடிச்சிக்கலாம். இதான் இதோட சைஸு. இந்த 4 இன்ச்சே வந்து இப்படி மடித்து போட்டுங்க. கரெக்டாக அந்த 4 இன்ச்சில் மடிக்கணும். இப்படி அதே மாதிரி இந்த இடம் வந்து இதுவும் அந்த கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு. நான் இதில் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க அடையாளத்துக்கோசம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சு. டாட்டோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 போதும். புதுசாக கட் பண்ணுறவங்க வந்து தனியோட எடுத்து போட்டுன்னு தனியாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றா கட் பண்ணிங்கன்னா கீழ் பீஸும் கட் ஆகிடும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டு வந்து ரொம்பலாம் கட் பண்ணக்கூடாது. ஒரு அளவுக்கு மீடியமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு. ரொம்ப கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக அக்கல் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைஸ் இருந்தாலே போதும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்த்துடலாம். ஸ்லீவ் வந்து இது மாதிரி பீஸை வந்து டபுளாக போட்டுங்க. நம்ம கை மடிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸு வச்சு மார்க் பண்ணிங்க. கை லென்த்து பார்த்திங்கன்னா 8னா ஒரு 8.5 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கோசம் ஒரு 1/2 இன்ச்சு. இது 8 + ஒரு 1/2. அதே மாதிரி தான் கீழும். இதுலேருந்து கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சு லைன் போட்டுடலாம். அதுக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து 17.5 உங்களுக்கு 8.75 வரும். அதில் பாதி கரெக்டாக 8.75 வச்சு மார்க் ஒன்று. ஃப்ரண்ட்டு கை லூஸ் வந்து 12 இன்ச்சு. 12னா 6. இது தையல் வரக்கூட கிடையாது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம்ல உள்ளது அந்த துணி. இது இந்த 8.75 பாதி 4.25 ஒரு புள்ளி. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கணும். இது வந்து இந்த இடம் வந்து மெயினானது. இது இந்த கட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கொண்டு போகக்கூடாது. இது வந்து இப்படி கிராஸ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வரணும். அது எதுக்குன்ட்டு இப்போ சொல்கிறேன். கரெக்டாக மார்க் அடையாளப்படுத்திங்க. இது எதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோன்னா தைக்கும் போது இந்த துணி ரெண்டு இப்படி ஜாயிண்ட் ஆகணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும், இது மாதிரி வந்துடும். அப்போது உங்களுக்கு சேர்த்து தைக்கும் போது உங்களுக்கு டைட்டாக அக்கிள் பிடிக்கிற மாதிரி இருக்கும், சுருக்கம் வரும். அதுக்கு தான் வந்து கட்டிங்கை தந்து இப்படி ஷேட் பண்ணணும். இப்படி இந்த சைடு கொண்டு பண்ணிங்கன்னா அக்கிள் டைட்டாக பிடிக்கும், ரெண்டாவது சுருக்கம் வரும். இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு ரொம்பவும் குறையக்கூடாது, அதுக்குன்னு ஒரு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு மீடியமாக இருக்கணும். அது ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். 1 இன்ச்சு எடுத்தாலே போதும். ஏன்னா ரொம்ப கட் பண்ணிங்கன்னா ஒரு மேலே டைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சைஸுக்கு ரொம்ப கொஞ்சம் கனமாக வரவங்களுக்கு மீடியமாக எடுங்க, ஒல்லியாக இருக்கணும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். அடுத்தது பட்டி பீஸ் பார்த்துடலாம். கச்சோலி பட்டி பீஸ். ஃப்ரண்ட்டு பேக் போட்டுக்கணும். கரெக்டாக இந்த இடம் வந்து ஜாயிண்ட் ஆகணும். கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக ஒரே யூனாக இருக்கணும். இந்த சைஸ் பார்த்துங்க 2 இன்ச்சு. 2னா உங்களுக்கு இது கூட ஒரு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். 3.5 இன்ச்சு பட்டி. ரெண்டு ப்ளஸ் ஒரு 1.5 3.5 இன்ச்சு. சைஸ் பார்த்துங்க. இதிலேருந்து ஷேப் லைட்டாக அப்படி வரணும், ரொம்ப வரக்கூடாது, ஒரு அளவுக்கு மீடியமாக வரணும் ஷேப்பு. இது மாதிரி வரணும் ஷேப்பு. ரொம்ப பள்ளமாகவும் கூடாது, மேடம் வரக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக வரணும் அந்த ஷேப்பு. அந்த ரவுண்டு கரெக்டாக வரணும். இடுப்பாட சுற்றளவு பார்த்திங்கன்னா 34 17 8.5 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. இது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு உள்ளே போகிற துணி. இது அடையாளத்துக்கோசம் பேக் சைடு வரும். இது அடையாளத்துக்கோசம் அதுக்கு மார்க் பண்ணுறோம். இந்த பீஸ் வந்து இப்படி மாற்றிலாம் தைக்கக்கூடாது, இந்த ஷேப்பு மாறிடும். கரெக்டாக இந்த சைஸை வச்சு இந்த ஷேப் எடுக்கணும். உங்களுக்கு அங்கே விற்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஷேப்பு எந்த அளவுக்கு இது மாதிரி வரணும். கரெக்டாக மேட்சிங் ஆகணும். ரொம்ப பள்ளமாக எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த அளவு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப் எடுத்துகிட்டு போகணும்.
நாச் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் சைடு வரணும். இது வந்து அடையாளத்துக்கோசம் தான் நான் வச்சுக்கிறேன். இது அதேமாரி கடைசியாக வெட்டி முடிச்சிட்டோன்னே 2 பீஸ் ஒன்றா போட்டுக்கின்னு இந்த ஷோல்டர்லாம் லைட்டாக ஸ்லோப்பிங் வர மாதிரி, லைட்டாக ரொம்ப இருக்கக்கூடாது, லேஸாக இருக்கணும், லைட்டாக ஸ்லோப்பிங் இந்த ஓரளவுக்கு இருந்தால் போதும். 1/4 இன்ச்சோட ஒரு கம்மியாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிராஸாக கழுத்து வந்து ஷேப்பு மாறும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக ஸ்லோப்பிங் லைட்டாக வந்ததுன்னா உங்களுக்கு கை தச்சு முடிச்சோடனே ஃபினிஷிங் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி இது செக் பண்ணிங்க ஒரு வாட்டி. இந்த இடம் இப்படி பிடிச்சிக்கின்னு கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. இது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன சைஸ் பிரகாரம் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த கையெல்லாம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இது எப்படி தைக்கிறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.